நாம் தமிழர் கட்சிக்கும் தன் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆளும் திமுக அரசின் அலட்சியமான நிர்வாகத்தால் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய கள்ளச்சாராயம் எண்ணற்ற மனித உயிர்களை காவு வாங்கியது. அதை கண்டு மனம் பொறுக்காமல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் உயிருக்கு போராடியவர்களையும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கே நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார் நம் வெற்றி தலைவர். கேடில் விழுச்செல்வமான கல்வியே கேடில்லாத சமுதாயம் உருவாக்கும். இதை உணர்ந்ததால்தான் கல்வி விருது விழாவை ஒரு அறிவு கொண்டாட்டமாகவே நடத்த தொடங்கினார் நம் வெற்றி தலைவர் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நடந்த இப்படுகொலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் கடும் கண்டனங்களை பதிவு செய்தது. அரசியல் களத்தில் கொள்கையை உயர்த்தி பிடித்து தன் கொடியை நாட்ட விரும்பிய தமிழக வெற்றிக் கழகம் தன் தனிப்பெரும் அடையாளமான கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நாள்தான் 22/8/2024 அன்றே கொடி பாடலும் வெளியிடப்பட்டது.